திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நாட்களில் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் போராடுகிறான். அவனை சுற்றிலும் மனிதர்கள் எதிர்த்து செயல்படுகிறார்கள். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடு அவனுக்கு போராட்டம் இருக்கிறது. அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் அன்பு கூறுவதற்கு பதிலாக எரிச்சல் அடைகிறார்கள். காரணமின்றி எரிச்சல் அடைகிறார்கள். அவர்கள் மத்தியில் இந்த கிறிஸ்தவன் எப்படி வாழ்வது? எந்த ஆயுதங்களை கொண்டு அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும்? மத்தேயு 5வது அதிகாரம் 39ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்திலே அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. இதுதான் கிறிஸ்தவ போதனை. அதாவது, நீ அடி வாங்கி வா, கடவுள் அவனை பார்த்து கொள்வார். இதுதான் அதனுடைய பதில். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை அவனுக்கு திருப்பி கொடு என்று சொல்கிறார். 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்படியானால் ஒரு கிறிஸ்தவர் இந்த உலகத்தில் எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும்? How can a Christian defend himself? He doesn't have a warfare. All he has peace in his heart. Therefore one has to pray to God to defend. தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு ஜெபம் செய்வது மட்டுமே வழியாக இருக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற எவரும் பட்டயத்தினாலே மடிந்து போவார்கள். இந்த வசனம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் ஒரு சில மதங்கள் போராயுதங்களை கையில் எடுத்துக்கொள்ளும்படி தீவிரவாதிகளாகவே அவர்களை மாற்றி விடுகிறது. நான் சொல்ல வந்தது உங்களுக்கு தெரியும். மதங்கள் சண்டையிடுவதற்கு பட்டயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. அது உங்களுக்கு தெரியும். ஜிகாத் என்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன் கிறிஸ்டியானிட்டி தெர் இஸ் நோ ஜிகாத். நாம் பட்டயத்தை உருவவே முடியாது, எடுக்க முடியாது. வடநாட்டில் இருக்கிற பஞ்சாபியர்கள் அவர்களுடைய மதத்தின் ஒரு சடங்காக கையில் ஒரு சிறிய கத்தியை வைத்திருப்பார்கள். அதை அவர்கள் மத சடங்குக்கான கத்தி என்று சொல்வார்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் எதிரியை வீழ்த்துவதற்காக தான் அதை எடுத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் வரும்போது எந்த ஒரு சூழலிலும் கிறிஸ்தவம் கத்தியை கொண்டோ ஈட்டியை கொண்டோ தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அப்படி செய்யக்கூடாது என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. இந்த பைபிளை குறித்து தவறாக பேசுகிற மக்கள், people who are against the Bible and critic, they always say the Israelites, they had great wars and destroyed the kingdoms in the Old Testament time. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்தார்கள், ராஜ்யங்களை அழித்தார்கள். ஆனால் நான் ஒரு பழைய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவன் அல்ல. ஐ எம் நாட் அ ஓல்ட் டெஸ்டமெண்ட் கிறிஸ்டியன். I follow Christ in the New Testament. As for the New Testament, one cannot use weapon against others. Even they cannot even curse others. சபிக்க கூட வாயில கூடாது என்று சொல்கிறார். ஆனால் நமக்கு போராட்டம் ஏராளமாக இருக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 11லிருந்து சில பகுதி வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு
எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய, கவனியுங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். டேக் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். திஸ் இஸ் நாட் an armor made of man's hand. These are not the weapons made of man. Take God's defense in you. தேவனுடைய போராயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள். தேவனை கொண்டு இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். See the battle ground. அந்த போர் முனையை பாருங்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. A Christian has to face not only flesh, not only blood, but also against every evil power and every thought and principles and authorities in his lifetime. அப்படியானால் ஒரு கிறிஸ்தவர் எப்படி நடந்து கொள்வது என்று நீங்கள் கேட்டால் அதற்கான பதிலைத்தான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த வசனத்தை நல்லா கவனமாக பாருங்க. 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவராய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? We all live in a physical body, but we do not wrestle, fight with the physical nature in the biological body. நம்ம இருக்கிறது இந்த மாம்ச உடல்ல. ஆனால் மற்றவங்க மாதிரி இந்த உடலை கொண்டு நாம் மற்றவர்களை வீழ்த்துவது கிடையாது, சண்டையிடுவது கிடையாது. மாம்சத்தின்படி நாம் போர் செய்கிறவர்கள் அல்ல. சிலுவையின் அடியிலே நிற்கிற ஒரு மனிதன் இதை இப்படி தான் பார்க்கிறான். Man stand under the cross of Jesus Christ. He has to go forward as God-given spirit in his life. ஆகவே கிறிஸ்தவர்களுக்கென்று தனித்துவமான போர்க்கலைகள் எதுவும் கிடையாது. ஜப்பான் நாட்டில் உள்ள சின்டோயிசம் அவர்களுடைய தற்காப்பு போர் முறை உலகம் முழுதும் அறிந்தது. இப்போ இந்த ஜூடோ கராத்தேன்னெலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் மதத்தின் சார்பில் அவர்கள் மத்தியில் உருவான கலைகள் தான். சீக்கியர்கள் பஞ்சாபில் தங்களுடைய தலையில் ஒரு தலைப்பாகையும் கையில் ஒரு சிறிய கத்தி வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உலகத்தில் மிகப்பெரிய மதத்துக்கு எதிராக என்ன நடந்தாலும் உடனே ஜிகாத் என்று சொல்லி நடுத்தெருவில் தலையை வெட்டுவதை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவத்திற்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் நீ மறு கன்னத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். என் அன்பு சகோதரர்களே, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அதாவது our weapons are so mighty and powerful even to destroy a great mountains and fortress. அது எப்படி? கோட்டைகளையும் கொத்தளங்களையும் மலைகளையும் பெயர்த்தெடுக்கக்கூடிய போராயுதம் எங்கே இருக்கிறது கிறிஸ்தவர்கள் கையில்? அது தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு விசுவாசத்தை உண்டாக்குறது. விசுவாசத்தினாலே இந்த மலைகளையும் இந்த கோட்டைகளையும் இந்த மதில் சுவரையும் நாம் வீழ்த்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால் சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள்
வனாந்திரத்திலே அவர்கள் நடந்து வந்தார்கள். அந்த 40 ஆண்டு காலத்தில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்தது. ஒரு 4 தலைமுறை அவர்கள் நடந்து கொண்டே இருந்தாங்க. ஏன்னா 20 வயதில் திருமணமாகியிருந்தால் அவர்களுக்கு 15 வயதில் குழந்தைகள் இருந்திருக்குமே. அப்போது எவ்வளோ பெரிய கூட்டம் நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் அந்த வனாந்தரத்தில் விதை விதித்து அறுவடை பண்ணல அவங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டாங்க. மண்ணை தோண்டி கீழே இருக்க இரும்பையோ வெண்கலத்தையோ எடுத்து கத்திகளையோ ஈட்டிகளையோ அவங்க உருவாக்கலை. தேவன் அவர்களை பாதுகாத்தார். இந்த 40வது ஆண்டின் முடிவில் கானான் தேசத்துக்கு முன்னால் அவங்க பார்த்த ஒரு பயங்கரம் என்னன்னா, எரிகோவின் கோட்டை. The fortress of Jericho. It is the mightiest one, securely closed. அவர்களால் அதை வீழ்த்தவே முடியாது. அவங்க கையில் எந்த ஆயுதமும் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய பாடல்களில் எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார் என்று நாம் பாடுகிறோம் இல்லையா? அந்த இடம் தான் இது. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் அந்த இஸ்ரவேலர்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அந்த கோட்டையை சுற்றிலுமாக 6 நாள் நடந்தார்கள். 7வது நாள் 7 முறை நடந்தார்கள். 7வது முறை நடக்கும்போது எக்காளம் ஊதி ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் வேகமாக கைத்தட்டினார்கள். அவர்கள் தேவனுடைய நாமத்தை துதித்தார்கள். By a mighty prize of God, the strongest fortress of Jericho fell inwardly. அந்த பெரிய கோட்டை வெளிப்பக்கமாக அல்ல, உள்பக்கமாக விழுந்து விட்டது. ஏன்னா கோட்டைக்கு வெளியே இவங்க மக்கள் சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கோட்டை வெளிப்பக்கமாக விழுந்தால் சுற்றிட்டு இருந்த ஆள் தலைமையில் விழுந்து அவன் செத்து போயிருப்பான். ஒரு இஸ்ரவேலனும் சாகலை. அந்த கோட்டையை சுற்றிட்டு இருந்த அந்த மக்கள் அவங்கவுங்களுக்கு நேராக உள்ளே போய் அந்த பட்டணத்தை பிடித்து விட்டார்கள். இது பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான தடயம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்தின்படி ஆனது அல்ல என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அப்படியானால் இந்த எரிகோ கோட்டையை வீழ்த்துவதற்கு கையில் பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை, கேடகம் இல்லை, தலைச்சீரா இல்லை, போர் பயிற்சி இல்லை, போர் என்னன்னு தெரியாத இந்த மாபெரும் கூட்டம் துதியினாலே, தோத்திரத்தினாலே, வாழ்த்துதலினாலே, தேவனை மகிமைப்படுத்தினதுனாலே அது விழுந்து விட்டதாம். என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கும் உங்களுடைய எதிரிகள், உங்களை பயமுறுத்துகிறவர்கள், உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், உனக்கு எதிராக எழுதப்படுகிற கடிதங்கள், உனக்கு எதிராக வருகிற அதிகாரங்கள், பயமுறுத்தல்கள், நீதிமன்ற வழக்குகள், காவலர்களுடைய கடுமைகள், அயல் வீட்டாருடைய தூஷணங்களை தேவன் உங்களை காப்பாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். அவருடைய நிழலினாலே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இரவிலே பறக்கும் அம்புக்கும் பகலிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். இரவு உன்னை சேதப்படுத்தாது. அவர் உங்களை காக்கும்படி தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு குஞ்சு பறவை தன்னுடைய தாய் பறவையினுடைய சிறகுகளினாலே பாதுகாக்கப்படுகிறதோ அவ்விதமாக கடவுளுடைய நிழல் நம் மீது பாதுகாப்பாக இருக்கும். ஆகவே எங்களுடைய போராயுதங்கள், நாங்கள் உபயோகப்படுத்துகிற போராயுதங்கள் மாம்சத்தின்படி அல்ல, அது தேவனுடைய பலத்த சத்துவங்களாக இருக்கிறது. We trust God and His promises. These are our protection. நாம் இதை கொண்டுதான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, தேவன் நம்மை மரணத்தினின்றும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். தப்புவித்தார்னா He saved us, past tense. இப்பொழுதும் தப்புவிக்கிறார். He saves today.
இன்னும் தப்புவிப்பார். He will save us tomorrow. Yesterday, today and tomorrow. God uses His blessing for His children. Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் மாறாதவர், இன்றும் மாறாதவர், நாளையும் மாறாதவர். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஆகவே மரணத்தினின்று, from the point of death, He will save in the past, in the present and also in the future. இந்த வாக்குத்தத்தங்கள் தான் நம்மை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நம்மை பலப்படுத்துகிறது. முக்கியமாக கிறிஸ்தவர்களுடைய போராட்டம் இந்த கத்தி, துப்பாக்கி, இது வெடிமருந்து, அது இது, இவனை கண்டு நாங்கள்லாம் பயப்படுறதில்லை. யாரை கண்டு பயப்படுறோன்னா, கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் இருக்கான் பாருங்க, அவனை கண்டு தான் நாங்கள் பயப்படுறோம். ஏன்னா அவனும் நரகத்துக்கு போகிறானேன்ற கவலை தான். ஏன்னா அவனுடைய மனது கடினப்பட்டிருக்கு. ஆகவே கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, போராயுதம் இல்லாமல் உலகத்தை ஜெயிக்கலாம். கிறிஸ்துவனுடைய வசனத்தினாலே மனிதர்களுடைய கடுமையான இருதயங்களை, மனக்கட்டுப்பாடுகளை, பெருமைகளை, பூமிக்குரிய அறிவை நீங்கள் ஜெயிக்கலாம் என்று சொல்கிறார். A Christian is not only a conqueror over the world, the natural world, but also he is a conqueror over a hardest mind against God. 10வது அதிகாரம் 5வது வசனம். அவைகளால், எவைகளால்? தேவனுடைய போராயுதங்களால், அவைகளால் நாங்கள், இந்த இடத்தில் நாங்கள் என்பது யாரு? அப்போஸ்தலர்களையும் உங்களையும் என்னையும் குறிக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் அது. By the knowledge of Christ, you are not only winning the hardest soul in this world, you make that soul a captive to God. சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றாரு? போர்ல ஜெயிக்கிறவன் அங்கே யாராவது உயிரோடு இருந்தால் அவனை சிறையாக பிடிச்சிட்டு வந்துடுவான், கைதியாக பிடிச்சிட்டு வந்துடுவான். அது எல்லார் நாட்டிலையும் நடக்கிற வழக்கம். என்ன சொல்றாரு? சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிற எண்ணங்களையும் சிந்தைகளையும் தத்துவங்களையும் மத கட்டுப்பாடுகளையும் தீண்டாமையும் சகல விருப்புகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அடக்குவது மட்டுமல்ல, அவர்களை சிறைப்பிடிப்பதும் தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது. Therefore a Christian is a more than conqueror, not only to win in the battle but to bring the captive to the Lord. என் அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாதுகாப்பு வளையத்திற்குள்ள கிறிஸ்தவர்களாகி நாம் வாழ்கிறோம். கிறிஸ்து இயேசு நமக்குள்ள வாசமாக இருக்கும்போது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாயிருக்கிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த இடத்துல வெறும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லலை, முற்றும் ஜெயம் கொள்கிறாய் இருக்கிறோமே. இப்போ ஜெயிக்கிறேன், ஜெயித்தான் என்று சொல்லும்போது அதில் கொஞ்சம் நஷ்டங்கள் இருக்கக்கூட செய்யும். ஆனால் முழுமையான வெற்றி, முற்றிலுமான ஒரு ஜெயம், 100% விக்டரி. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நம்மை முற்றிலும் ஜெயிக்கிற மனிதர்களாக மாற்றுகிறதாம். தேவன் அவ்விதமாக நம்மை நேசிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, இஸ்ரவேலர்களுக்காக தேவன் சொன்னார், இஃப் anyone touches you, he touches the eye of my apple. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறார். கவனிச்சிங்களா? உன்னை யாராவது தொட்டால் அவன் கடவுளுடைய கண்மணியை தொடுகிற மாதிரி இருக்கான்.
அந்த அளவுக்கு நம்மை பாதுகாப்பார். அதனால் என்ன சொல்கிறாரு ரோமர் 8ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில், மரணமானாலும் வெதர் டெத், ஜீவனானாலும் வெதர் லைஃப், தேவ தூதர்களானாலும் வெதர் ஏஞ்சல்ஸ், அதிகாரங்களானாலும் வெதர் அத்தாரிட்டி, வல்லமைகளானாலும் வெதர் மைட்டி, நிகழ்காரியங்களானாலும் வெதர் இட் இஸ் அ பிரசன்ட் திங்ஸ், வருங்காரியங்களானாலும் ஃபியூச்சர் திங்ஸ், உயர்வானாலும் ஹைட்ஸ், தாழ்வானாலும் டெப்த்ஸ், வேறெந்த சிருஷ்டியானாலும் இன் அதர் கிரீச்சர்ஸ், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். Nothing will separate us from the love of Christ in Christ our God. கிறிஸ்து இயேசுக்குள்ள எதுவுமே நம்மை பிரிக்காது. என் அன்பு சகோதரர்களே, கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் பலவிதமான சிக்கல்களை பார்த்தோம். அந்த சிக்கலெல்லாம் அவிழ்க்கப்பட்டு விட்டது. இந்த பாட்டியம்மா சொட்டர் போடுறதுக்காக இந்த நூல் கண்டு ஒரு பெரிய பந்து மாதிரி வச்சுருந்தாங்க. அதை வச்சு குரோஷோவால் அவங்க ஏதோ பின்னிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன பூனை இருந்தது. அந்த பூனை இந்த பாட்டிக்கு தெரியாமல் பின்பக்கமாக அந்த பெரிய பால் மாதிரி இருந்த நூல் கண்டை அப்படியே உருட்டி 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 வெளியே கொண்டு போயிடுச்சு. அப்படியே போய் எல்லா நூலும் சிக்கிக்கிட்டுது. இப்போ பாட்டி எழுந்து பார்த்தா நூல் கண்டு வெளியே போயிட்டுக்குது. இந்த பூனை விளையாடினே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த சிக்கலை எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். எப்படி மாட்டிக்கிச்சு நூல் போய் எடாகூடமாக. வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை சிக்கிக்கொண்ட நூலை போல் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் நம்ம என்ன செய்வோம்னா கட் பண்ணிவிடுவோம். இந்த ஒரு கட்டு அங்கே ஒரு கட்டு, தேறின வரைக்கும் சேர்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் முடி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு லெங்க்த்துக்கு நம்ம வந்துடுறோம். என் அன்பு சகோதரர்களே, இந்த வசன பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உன்னுடைய வாழ்க்கையாகிய நூல் கண்டை சிக்கிக்கொள்ள இந்த உலகத்தில் அதிகாரம் இல்லை. நீ அவசரப்பட்டு நடுவில் வெட்டி அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. வாழ்க்கையில் நம்ம கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். பாருங்கள், ரோமர் 8ஆவது அதிகாரம் 36வது வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒன்று உபத்திரவம். உபத்திரவம் வந்ததுன்னா நம்மளால் தாழ முடியாது. தலைக்கு மேலே உபத்திரவம் வந்தால் என்ன செய்கிறான் மனிதன்? தூக்கு போட்டு செத்துடுறான், விஷம் குடித்து செத்து போகிறான். எப்படியாவது உயிரை விட்டுட்டு குடும்பமாக அழிஞ்சு போகிறத பார்க்குறோம். உபத்திரவம். அடுத்து என்ன சொல்கிறாரு? வியாகுலம், தாங்க முடியாத மனக்கசப்பு, காதல் தோல்வி, மனைவியினுடைய துரோகம், புருஷனுடைய துரோகம், நெஞ்சு வெடித்து விடுகிற அளவுக்கு வியாகுலங்கள், துன்பம். அது குடும்பத்தால் வரலாம், தேசத்தால் வரலாம், எதிரிகளால் வரலாம், பிற மதத்தினால் வரலாம். பசி என்பது ஒரு பயங்கரமான கொடுமை. நம்ம ஊரில் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, பசி வந்தால் 10 பறந்து போகும். 10 நல்ல கேரக்டர் உன்னை விட்டு போயிடும், நீ மனிதனாகவே இருக்க மாட்ட. பசி வந்தால் பேய் மாதிரி ஆகிடுவோம். நம்ம பசி கூட நம்மை பிரிக்காது. நிர்வாணம். எந்த மனிதனாவது தூக்கிட்டு சாவதாக இருந்தால் கூட தன்னுடைய அந்தரங்க உறுப்பை மறைத்து கொண்டு தான், துணி கட்டி கொண்டு தான் சாவான். ஒரு குளத்தில் வந்து ஒரு பெண் பாருங்க, தன்னுடைய உடையை நன்றாக இருக்க கட்டி கொண்டு தான் விழுந்து சாவா. நிர்வாணத்தை செத்த பிறகு கூட மனிதன் விரும்புவது கிடையாது. அதனால தான் சாகிற மனிதர்களை உடை போட்டு துணி போட்டு எடுத்து போய் அடக்கம் பண்ணுறோம். நிர்வாணம் ரொம்ப கேவலமான ஒரு நிலை. மனிதனை தவிர மற்ற எல்லா மிருகங்களும் பறவைகளும் நிர்வாணமாக தான் இருக்குது. மனிதனுக்கு நிர்வாணம் பிடிக்காது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறது கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு தோலாடையை உருவாக்கினார் என்று நாம் படிக்கிறோம். God cannot see mankind naked, so he made a skin cloth to cover their nakedness. நிர்வாணம். நாச மோசம், இயற்கை சீற்றங்கள், பூமி அதிர்ச்சிகள், சுனாமிகள்,
நாச மோசம், அடுத்தது கடைசியாக பட்டயம். இன்றைக்கு உலக நாடுகளில் சில நாடுகளில் மரண தண்டனையை தலையை வெட்டுறான், அப்படி துண்டா எகிரி விழுது, பனங்காயை வெட்டுவது போல. சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ 1, வியாகுலம் 2, துன்பம் 3, பசி 4, நிர்வாணம் 5, நாசமோசம் 6, பட்டயம் 7. இவைகளிலிருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒருவராலும் பிரிக்க இயலாது. என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளிலே நீங்கள் படித்த இந்த தேவனுடைய போராயுதங்கள், அது மலைகளை குடைந்தெடுக்கக்கூடியதாக, அரண்களை நிர்மூலமாக்கக்கூடியதாக, எந்த மனிதனுடைய தத்துவ ஞானத்தையும் கர்வத்தையும் கடுமையான எண்ணத்தையும் சிறைப்பிடிக்கக்கூடியதாக இருக்கிறதாம். அப்படிப்பட்ட போராயுதங்களால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு தேவனுடைய மக்களாய் வாழும்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நீங்கள் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, உமது மாசற்ற குமாரனும் எங்கள் ஆண்டவரும் அவருடைய அன்பினாலே அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலத்தை சிலுவை வழியாக எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் பொறுமையாய் சகிக்கவும் ஆசீர்வதிக்கவும் எங்களுக்கு பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?